Kişiyle bir
ஆசிரமத்தில் தாதி எங்க தெரியலையா மனு? ஓ தாதி எங்க போனாலும் தாதி எங்க போனாலும் தெரியல. என்ன ஏற்கனவே நல்லா முதிரி அண்ணா கூட நல்லா நம்ம 4 பேருக்கு அந்த தாதி இது அதே பொண்ணு இந்த தாடிக்கிட்ட கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக கற்று கொடுக்கணும். ஓஹோ நீ வேலை கொடுக்க போற உன்னை பாவனைக்கு அம்மா நான் வருமா இங்கதான் நிக்கிற நீ போட பையன் உன்னை கூப்பிடலன்ட்டேன் என் பேர்ல கோச்சுக்காத போ. வாயம்மா வாயம்மா வணக்கம் 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 ஏமா ஓ ஏண்டி அம்மா ஏண்டி இவ்வளோ அழகா அடக்காச்சாரமா இருக்கிறியே? ஆமா ஏண்டி அம்மா நீ பொம்பளையாடி? நீ பொம்பளையா? நான் பொம்பளை இல்ல முதல காட்டேரி. ஓஹோ முதல காட்டேரி. ஆமா அப்படி ஆளை பார்த்தா அப்படிதான் ஆளை பார்த்தா கொஞ்சம் என் பேர்ல கோச்சிக்கிறாங்க வர மாட்டேன். ஏண்டி அம்மா உன்னை ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா, ஆமா அம்மா இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். அச்சம் மடம் ஞானம் பயப்பு இந்த 4 குணம் அறிந்திருக்க வேண்டும். எப்படா ஒரு பெண்ணா பிறந்து விட்டார்? அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு பைப்பு கிட்டினார. ஆமா உன் சின்னம்மா வெட்டு போய் காட்டுவான் பைப்பை. ஏய் யார் என்ன பாரு அங்க எல்லாம் மாமேல தப்பு பார்த்து ஏண்டி அம்மா உன்னை ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா, ஆமா ஏண்டி நானும் தான் புடவை கட்டியிருக்கேன். ஆமா நீ தான் புடவை கட்டிருக்க. ஆமா அது இன்னாடி பாப்பா இவ்வளோ உயரம் தூக்கி கட்டிக்கிறேன். இன்னாடி அப்பாது புடவையா தூக்கி கட்டிக்கிறேம்மா? நம்ம புடவை எந்த அளவுக்கு தூக்கி கட்டுமோ அந்த அளவுக்கு குடும்பம் மேல முன்னேறும். ஓஹோ புடவை இறக்க கூடாது. இறக்கட்டினா புடவை பட்டுன்னு இறக்க கூடாது. அப்படி புடவை இறக்கிட்டா நம்ம குடும்பம் படிப்படியா கீ இறங்கி போயிடும். படிப்படியா கீ இறங்கி விடும். ஆமா ஓஹோ அதெல்லாம் குடும்பம் மேல போடும்னா இப்ப புடவை தூக்கி ஏற்றி போடுங்க. நீ சுத்தமா புடவை தலைப்பா கட்டிக்கோ. குடும்பம் கலசம் கட்டிக்கோ. நீ ஓ போட்டு போலாம் பாக்குற. அப்படியே வேற என்ன பாடு? நான் கூப்பிடலன்ட்டேன் என் பேர்ல கோச்சுக்காத. இவாயம்மா சரியம்மா அது போகட்டும். சபையை பார்த்தனியா? சபை பார்த்து எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாஜபடி சபை. எதற்காக கூடப்பட்ட சபை? எதற்காக கூடப்பட்ட சபை? மாரியம்மன் கூழ்வார்த்தை திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அப்ப இதோட இரண்டாவது இரவு. ஆமா முதலாத்தி ஆட்டம் ஆயிடு. ஓஹோ இரண்டாவது இரவாக சரியம்மா கூடப்பட்ட சபை. அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி. சக்தி ஒன்று சமயம் 16 கட்டி தரக்கூடிய அந்த மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இந்த தினத்தில் ஒரு நாள் கூத்து வச்சிருக்காங்க. அதனால அப்படி இருந்தாலும் அம்மா மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பார்த்திருக்கோம். இன்னும் நாடக பேராசிரியர் அப்படியே பார்த்திருக்கோம். இன்னும் தங்களுக்கும் இந்த மனோவுக்கும் இந்த சிறுவன் 1 கோடி ஒரு வணக்கம். வணக்கம்மா. இவருடைய விளக்கம் விவரத்தை சொல்ல.
பெருந்தோள் பானுமதி. ஆஹா. அம்மா, ஓ, தில்லியாகி அஸ்தாபுரத்தை ஆண்டக்கூடிய கூடிய ஆமாடி அம்மா ஆஹா. திருதாட்டம்மனுக்கும் காட்டுமணிக்கும் காந்தாரி அம்மனுக்கும் அண்ணலமைக்கும் பிறந்தவர்கள் 100 பேர்கள் 100 பேர்கள். ஆமாடி அம்மா ஆஹா. அதில் ஆ, முந்தி முதலாக பிறந்தவர் பிறந்தவர் யாரு? துரியோதன மன்னன். டெல்லி பாட்சா டெல்லி பாட்சா. அரவ கொடியோர் அரவக்கொடியோர். வணங்காமுடி சேகரன் பூச்சையுடையோர். கையிலே புத்தக கனகாயுடையோர். கனரேகையுடையோர் ஆமா. இப்படி சொல்லப்பட்ட ஆ. துரியோதன மன்னன் மனைவி ஆஹா. இளரவாய்க்கு துணைவி துணைவி. இவருடைய பெயரோ ஆஹா. பானுமதி பிறந்திருவார் பெருந்தோள் பானுமதி. பானுமதி ஆஹா. ஏன்னா ஆ. அப்பா ஓ. எங்க குடும்பம் இருக்கிறதே குடும்பம். ஆமா ஆஹா. நான் வாக்கப்பட்ட இடம் ஆ. பெருத்த குடும்பம் ஓஹோ. எத்தனை பேரு ஆ, 100 பேர்கள் பிறந்தோம் நாங்களும் பெரிய குடும்பம் தான்மா. ஓ நீங்களும் பெரிய குடும்பம் ஆமா. ஆஹா. உங்களுக்குள்ள சண்டை வராது மாமியாக்குள்ள. உங்களுக்கு சண்டையே வராதேம்மா. மாமியார் வருவா, ஒத்தா ஒரு மூத்தார் கொண்டாரு யாருக்கும் சண்டை வராது. ஒத்துமையா இருப்பாங்க. எங்க குடும்பம் எப்படியோ ஆமா, அதே அந்த மாதிரி மாதிரி குடும்பம். ஒத்துமையா இருக்கிறீங்க ஆமா. இந்த 2023லயும் ஆமா. ஓஹோ ஒத்துமையா பெருவத்துல இருப்பாங்க அந்த அம்மாவும். ஒன்ன மாதிரி. ஓஹோ அந்த அம்மா மாதிரி ஒத்துமையா இருக்க முடியாது. ஆ. ஆனா ஒரே ஒரு வீட்டுல ஓஹோ ஒத்துமையா மாமியா மருமக ஒத்துமையா தான். ஒரே குடும்பத்துல ஆமா. ஒத்துமையா மாமியா மருமவன் எந்த குறைபாடும் இல்ல மாமியா பேரு என்ன? ஓ, உங்க மாமியா பேரு எதுக்கு கேக்குற? ஏய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்கலாம். யா. ஏன்னா உலகத்துல இந்த 2023 மாமியா மருமகளை ஒத்துமைக்கிறியா? ஆமா. அதெல்லாம் என்ன உன் பேரு கேட்டு ஏன்னா உன் பேரு கேட்க கூடாது. ஆஹா. உன் பேரு கேட்டா தெருவில் சந்தேகம் வரும். உங்க மாமியா பேரு கேட்டு தெரியுங்கன்னா ஆஹா. ஒரு கண்டுக்கால போயிடுவாங்க. அதனாலயா? அதான். என் மாமியார் பேரு அடுப்பு. பச்சா நான் கேட்டுச்சு அதுக்குதான் நான் கேட்ட வேற விவரமா. என் மாமியார் பேரு அடுப்பு. அடுப்பு. என் மாமனார் பேரு விறகுச்சி. ஓஹோ ஆமா பரவாயில்ல சுமாரா தான் தள்ளுவான் பழகுது. ஆமா. என் ஓரத்திய பேரு மாவு குண்டா. ஆ. எங்க மூத்தார் பேரு மாவு கரண்டி. ஓஹோ ஆமா. உன் பேரு? என் பேரு தோசை கல்லு. உங்க வீட்டுக்கார பேரு? தோசை திருப்பி. பரவாயில்ல. எங்களுக்குள்ள என்ன சண்டை வருமா? வராது வராது வராது. ஆமா. உங்க மாமியா பேரு உங்க மாமனார் பேர் தான் பிரமாதம். ஆமா. உங்க ஓர வச்சு ரைட் தான். ஆஹா. உன் பேர் என்ன சொன்ன? தோசை கல்லு. தோசை கல்லு. ஆமா. உங்க வீட்டுக்கார பேரு தோசை தோசை திருப்பி. ஆனா நான் எண்ணெய் குச்சா வச்சா நான் எண்ணெய் குச்சா வச்சா எண்ணெய் குச்சா வர வந்து எண்ணெய் குச்சியா அந்த தோசை தீஞ்சிரும்ல அதனால எண்ணெய் குச்சா வரும். அது தீஞ்சா போதே நீ ஒண்ணு எண்ணெய் குச்சா வரத்துல போலாட்ட எண்ணெய் குச்சா வந்து தள்ளிட்டு போலாம் பாக்குறாரு வந்து எங்களுக்குள்ள என்ன சண்டை வருமாயமா? எந்த ஒரே வாசப்படி. ஒரே வாசப்படி. அப்படி மாமியா மருமவ அவ்வளோ ஒத்துமையா இருக்கும். அந்த மாதிரி அம்மா எங்க குடும்பம் பெருத்த குடும்பம் இருந்தாலும் எந்த குறைபாடும் கிடையாது. ஆமாண்டி அம்மா 99 வரவத்தி 99 கொய்தனார்மார்கள் ஒரே ஒரு நாத்தி. ஒரு நாத்தி. ஆமா. அவர் பேரோ திருச்சடை 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 துர்ச்சடை. ஆமாண்ணா துர்ச்சடை. துர்ச்சடை. சரி அம்மா. ஆனா எங்க நாத்தனாவுக்கும் எந்த குறைபாடும் கிடையாது. ஆமா அம்மா. ஏன்னா எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க? 99 அண்ணன் தம்பிங்க. ஆமாண்டி அம்மா. ஆனா அப்படி இருந்தாலும் ஏண்டி எங்க மாமியா தான் இப்படி 99 ஆண் பிள்ளை பெத்தாலே. ஆமா. அவங்கள மாதிரி அந்த மாதிரி நாம பாக்குறவங்க தப்பா நினைக்க கூடாது. ஊர்ல என்னடி அம்மா காந்தாரி அறிவு தாங்காம 100 பிள்ளைய பெத்துட்டா அந்த மாதிரி நம்மள யாரு கேவலமா பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது. ஆமாண்டி அம்மா. நான் கொஞ்சமா ரவோண்டா 60 ஆண் பிள்ளை பெற்றிருக்கேன் அம்மா. மாமியா பேரு 100 மருமக 60. என்னது இது? உள்ள பேர் மிஷின் வச்சிருவாங்களா? அதான் மாத்தி மாத்தி அவங்க மாட்ட மாமியாரி 100 மருமக 60. வைக்க போல புடுங்கறாப்ல புடி போட்டுக்கறாங்க. போட்டுக்கறாங்கடா பையா. நீ என்ன புள்ள பத்திக்கிறியா? நீ என்ன புள்ள பத்திக்கிறியா? எங்கடா பையா? 10 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள பத்திச்சா. புள்ள பத்திச்சா. ஆமாடா பையா. 10 வருஷம். ஆமாடா. போவாத கோயில் இல்ல. ஓம் சக்தி கோயிலுக்கு நடப்பாதையா போனடா. நடப்பாதையா? ஆமா. அடே அப்பா. ஆமாடா பையா. ஆதாத்திரா போய் அந்த அம்மா அருளால 10 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள வந்துச்சு. பரவாயில்ல. ஆமாடா பையா. புள்ள உயிராக தான் செத்து போச்சா? ஆறாவா? ஏமானியா? நானே 10 வருஷம் ஆச்சு ஒரு புள்ள வந்து உயிரோட இருக்கேன் கேக்குறேன். இல்ல உனக்கு இருக்குதா இல்ல என்ன பண்ணியா? அது இருக்குதா பையா? 10 வருஷம் கழிச்சு புள்ள பிறந்துச்சு. ஆமா. இது நல்ல இடத்துல பிறந்துச்சா இல்ல கெட்ட இடத்துல பிறந்துச்சா? இது வளர்ந்தா அப்பா அம்மா காப்பாத்துமா இல்ல காப்பாத்ததா இல்ல அடிச்சுதான் வெட்டுமா அப்படி தோசி கேட்க போன பையா. ஆமாடா பையா. தோசி கேட்க போனேன். அங்க போவேன் தோசியை பார்த்து கேட்டேன். பார்த்த உடனே திடீர்னு பாறாங்கல்ல மேல எடுத்துக்கு போட்டான்டா. இல்ல பையா இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பிறந்து பேச்சு
திரும்பி முத பேச்சு திரும்பி வார்த்தை வரும்போது யார முத கூப்பிடுறாங்களோ அவங்க செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் சென்று பிறந்த அவங்க வந்து பெத்துக்கிறியா? ஆமா. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கைத்து முடிச்சு போட முடியுமா? போட முடியுமாடா? அதானே அப்படின்னு ஒரு நாள் தினத்துல ஏஞ்சி பாட்டின்னு கூப்பிட்டான். பாட்டுன்னா என் மாமியாக்காரி மண்டிய போட்டான். ஓ மாமியாக்காரி? ஆமாடா பையா. தான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தாத்தான்னு கூப்பிட்டான். தாத்தானா என் மாமனார் மண்டிய போட்டான். பரவாயில்ல, குடும்பத்துல இருந்த தொல்லை நீங்கிச்சு. மாமனார் தொல்லை இல்ல, மாமியார் தொல்லை இல்ல. அப்புறம் இருப்பது நீ உங்க வீட்டுக்கார 2 பேர். நான் என் வீட்டுக்கார மட்டும்தான். ஒரு நாள் என்ன பண்ண, பிள்ளைய பால் குடுத்துட்டேன், திண்ணையில படுக்க போட்டேன், தெருவாசி பெருகினே இருந்தேன். என்ன பண்ணதுல பிறண்டு உருண்டு பிறண்டு அப்பான்னு கூப்பிட்டான். அப்பான்னா எது வீட்டுக்கார சேர்த்து விட்டான். ஓ என்ன அவன் பெரண்டு உருண்ட அப்பான்னா எது வீட்டுக்கார? அவன் செத்த உடனே பெருகுது பார்த்தனா புள்ளிய பார்த்தனா குடு குடு அவன் வீட்டுல ஓடி செவுத்துல மச்சான் போட்டா அது எட்டுன்னு வந்து நடு வீட்டுல வச்சு டெய்லியும் வேலைக்கு எத்து கும்பிடுறேன், கையை எத்து கும்பிடுறேன். எதுக்காக உன் புள்ள அப்பான்றது எது வீட்டுக்காரன் சாவறது? அவன் போட்டா வேட்டு வந்து நீ சாமி வச்சு கும்பிடுறா என்ன காரணம்? ஏன்னா அது அவனுக்கு போறத புள்ள. அதெல்லாம் அவன் ஆமா பையா, டெய்லி தொட்டு தானே கும்பிட்டுருக்கான். ஆமா உன் வீட்டுக்காரா? என் வீட்டுக்காரர் இருக்காண்டா. யாரு கேட்க குடும்பம் பண்றானா? என்னடா டெய்லியா காலை தொட்டு கும்பிடுறாரு. யாரு தம்பி என் வீட்டுக்காரர் யாரு கேக்குறா? மசாலாக்காரனா? அந்த புள்ள எனக்கு பிறகாதே நல்லது. அது எனக்கு பிறந்த என் அப்பா கூட தான் நான் செத்துருப்பேன். அவனுக்கு பிறந்ததே நல்லது. அப்புறம் 2வது என்ன பொண்ணு பிறந்தா? அது எங்கன்னா போகட்டும். அந்த மாதிரி காரியாச்சா தம்பி? பெரியம்மா அப்படி 60 பிள்ளைக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆமாண்டி அம்மா சாப்பாடு ஆக்கி ஆமாண்டி போர் வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி இப்படி வடிச்சா ஆமாண்டி அம்மா 60 ஏக்கர் கரும்பு பாயண்டி அம்மா. இவங்க சாப்பாடு அந்த கஞ்சி தண்ணி ஊத்துனாவே 60 ஏக்கர் கரும்பு பாயினா இவங்க ஒத்த வரைச்சு கும்பலா சேர்ந்து ஒண்ணு கூட்டா அது ஒரு 60 ஏக்கர் கரும்பே பாயிண்ட பையா. கண்டிப்பா அப்படி பெருத்த குடும்பம், அப்படி சதுரங்கமான நாடு. ஆமாண்டி அம்மா 66,000 வீதி. ஆமா, ஒவ்வொரு வீதிக்கும் 66,000 வீடுகள். அப்படி சதுரங்கமான நாடு. ஏன்னா ஆனால் அப்படி இருந்தாலும் எங்க அப்பா அம்மா இருக்காங்க. எங்க பிறந்த எங்க எப்படி பிறந்த எப்படி இடம் தெரியுமா? தெரியுமா? பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மா இருக்கும். இந்த பானுமதி விளக்கம். ஆமாண்டி அம்மா. ஏன்னா எங்க பிறந்த இடமும் எந்த குறைபாடும் கிடையாது. பெருத்த குடும்பம். ஆமா, அப்படின்னா வாக்கப்பட்ட இடமும் பெருத்த குடும்பம். எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு பங்கு பங்காளி இருக்கின்றார்கள். 5 ராஜாக்கள். ஆமாண்டா, 5 ராஜாக்கள். அவங்க எங்க பிறந்தாங்க? காட்டுல பிறந்தாங்க. ஆமாண்டா, ஆண்டவர் 5 ராஜாக்களை காட்டுல பிறந்தவங்க. ஏன்னா நாட்டுல பிறந்தீங்க. ஆமாண்டா, உங்க வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் சுயமா பிறந்தவங்க. சுயமா பிறந்தவங்க. அவங்க எல்லாம் ஆமாண்டா, பின்னடா அப்படி காட்டுல பிறந்தாங்க. நாட்டை கேட்டாங்க. ஆமா, கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. காட்டுல பிறந்தவங்க காட்டுல வாழட்டும். ஆமா, அவங்களுக்கு இன்னும் இந்த பூமியில என்ன இடம்? இடம் கொடுக்காது. இடவே கூடாது. ஆமா, குரு துரோகம், கூட்டாளி துரோகம், பங்காளி துரோகம், நம்பிக்கை துரோகம். ஆமா, எவன் ஒருத்த பங்காளி துரோகம் செய்யறானோ அவனுக்கு தலைப்புள்ள எப்படி தெரியுமா பிறகுது? எப்படி? இப்படித்தான் பிறக்கும்.
அப்படி ஆமாண்டா அந்த ஐவராஜாத்தை லேசாக வரவைத்து சூது பகடை ஆடி ஆமாண்டா உப்பு சட்டி வரை முதல் அனைத்து பறித்துக் கொண்டு கானக ஓட்டி வைத்தோம் ஆமாண்டா 12 ஆண்டு ஓராண்டு அக்காலவாசம் ஓட்டி வைத்தோம் ஆனால் இந்த விடயத்தோடு 12 முடிந்து விட்டது. கண்டிப்பா உயிரோடு இருப்பாங்கன்ற காரியம் என்ன எங்க நாட்டுக்கு நான் தான் மகாராணி முதல் வந்த மருமவன் ஆமா ஆமா ஆனால் நாட்டுக்கு ராணி வீட்டுக்காரர் வந்துக்கிறார் ஓஹோ ஒண்ணு பாக்கணும் சரி இல்லன்னா இன்னைக்கு கேட்கணும் அதனால சீக்கிரம் சிம்மாசனம் கொடுப்போம் யாரோ பொண்ணாச்ச ஏய், ஐயா மகாராஜா கொடி கட்டி போறது ஐயா நீ சொன்ன உடனே உன் பொண்டாட்டிட்ட போன இட்டு இருக்குங்க நீ என்ன சொன்ன என்கிட்ட அரண்மனையில ராணியம்மா இருக்குது போய் இட்டோட ஆமா இங்க இருந்து கிடுகிடு போன அரண்மனைக்கு போனா அழைச்சிட்டு வந்திருக்க ராணி அப்படி இல்ல சொல்லணும் அதான் நான் சொன்னேன் வேற என்ன நீயே தப்பா அந்த மாதிரி நான் எச்சப்பட்ட சாப்பிட்டு சாப்பிடு ஓக்கால் சரி போ நீ ஓக்கால போ எச்சிப்பட்ட சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன் ஏமா ராணியம்மா மனோ உங்க வீட்டுக்காரி எம்மா நேரமா ஆந்த பாக்குறவள பாக்குறாரு எதிர்பார்க்கின்றார் ஆமா சரி பாக்குற பாப்பா உள்ள இருப்பேன் ஓட்ட பாக்கறவள பாக்கணும் ஓ மன்னவா பான்மதி அண்ணா உத்திரு மலரடி ஆனந்தம் பட்டனமே அனுமதி பெருந்தவா எழுதுரு நீண்ட ஆயுள பெற்ற செல்வத்தோடு வாழ்மணி உனக்கு ஆசீர்வாதம் தம்பியுடைய வாக்கியம் ஆகட்டும் அண்ணவா, உன்னை கேட்கலாமா எங்க அப்படி அரண்மனையில் இருந்து என்ன சாதிமார் விட்டு வர வைத்த காரணம் என்ன? பங்கு பங்காளி அல்லவா? ஆமாங்க. அவளுக்கு நமக்கு விடப்புரோதம் ஏற்பட்டு அமரை தொடங்கி ஏற்றோடு 12 நாளாக முடிந்து விட்டது. ஒன்று முதல் நேற்று வரைக்கும் ஆமாங்க கரத்திலே தாமரத்தை பெற்று அமரமாக கொண்டு செல்கின்றார தவிர மீண்டும் ஒரு கிடையாது. அதனால் 13ஆம் நாள் அமர் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபிஜயம் ஒண்ணும் புரியல. அதனால ஒன்னு அழைத்து ஒரு ஆலோசனை. நான் சொல்றது கேட்டா நமக்கு ஒரு பெரிய தலை இருக்குது. பெரிய தலையா? என்ன தலை அது? ஆட்டு தலையா மாட்டு தலையா? ஏங்க ஐயா என்ன தந்தை உந்தன் மாமன் உங்க அப்பா என்ன அவர் என்ன ஆனால் எங்க மாமா தான் சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே காலத்துல சுமத்திர இருக்கால அந்த கண்ணன் தங்கை அவ்வளவுதான் எனக்கு பரியம் போட்டது. பரியம் உனக்கு போட்டாங்கன்னா ஆனா அந்த வேடி பயிலாகி அர்ஜுனனை வரவழைத்து ராவோட வகித்து ஓடிவிட்டான். அந்த சுமத்திர
அதனால எங்க மாமா பார்த்தாரு. ஆமா. ஆனா பலராம சக்கரவர்த்தி இடத்துல சென்று மரிய போட்டி அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்ட உடனே முழிக்கிறார். யாரு பலராம சக்கரவர்த்தி. அதனால சரி பயப்பட வேண்டாம். ஆனால் என் மகள் இருக்கின்றார். யாரு? பானுமதி. பானை கொண்டு வந்து மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து திருமணம் செய்து வச்சு அவரு இந்த நாடு கிடைச்சது அவரால. நாடு கிடைச்சது நான் சாதாரணமா நடிச்சிட போறேன். எப்பேற்பட்ட ஆளு என்ன பண்ணிக்கிறாரு மருமகன துரியோதனா சாதாரணமா நடிச்சிட போறேன். மண்டபம் மணிமண்டபம் ஏற்பாடு செய்து ஆறு எங்க மாமாவுடைய வார்த்தை. ஏன்னா சொல்றேன் இந்த நாடு கிடைச்சது யாரால? அவராலதான். அதனால அவர் அழைத்தால் இன்றைக்கு 13ஆம் நாள் அமர் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஆலோசனை சொல்லுவார். குடிமுறை குடிமுடி அப்படியே விட்டுறாத. நீங்க வந்து குடிமுடி அப்படியே விட்டுறாத. எனக்கு ஒரு சமாதி கட்டு. சமாதி கட்டெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? செங்கல் சிமெண்ட் மணல் சித்தாள் குழி மேய்ச்சல் குழி உனக்கு சமாதி கட்டி டைல்ஸ் போட்டு விட்டுற. நீ தலை தேவசம் வந்து பாப்ப. நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கி எனக்கு சமாதி கட்டுத்தா உன் ஊர்ல போய் வட்டிக்கு விட்டுருவேன். தாத்தா யாரு என்று விளக்க புரியுதா? தாத்தா ஆரோ இல்ல கவுலோ அல்ல ஆரணி தாத்தா இல்ல பக்கத்துல போல் விடுறா. கழுத்து பாங்க ஆறு. தாத்தா விளக்க புரிஞ்சு விட்டுதா? தாத்தா விளக்க சொல்லு. காந்தார தேசத்து ஆண்டாரு குடிய சவுலில் பிள்ளையாக நான் தான் ஜகுடி மாமன். ஆமா அப்படி இருந்தாலும் ராஜாக்களுக்கும் திருவாளிதார்களுக்கும் பகை என்பது ஏற்பட்டு 18 நாள் சண்டை. நேற்றோடு 12 நாள் முடிந்து விட்டது. ஆமா நேத்து நரகாசுரன் பிள்ளை பகதத்தனையோ அவர் பட்டத்து யானையோ மாண்டி விட்டது. ஆமா ஆனா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு துரியோதன துரோணாச்சாரியா வெகுண்டு பேசிட்டான். என்னுடைய மருமக வெகுண்டு பேசிட்டான். ஒரே விஷத்துல இருப்பான். மாமா வந்துட்டாருன்னு கூப்பிடுறான். உடனே நம்ம ரெடியா இருக்கான். யாராவா அரண்மனையில ஒட்டனை வச்சிருந்தேன். என் மருமக கூட்டானு குடுன்னு அப்படியே ஒட்டனோட வந்துட்டேன். அனுமதி வச்சுக்கிறேன். பிடிக்காத போ. ஏற்கனவே உனக்கு மாமனார் வேற என்னன்னு பார்த்தவரு. இப்ப வந்துகிற மருமகன் கொஞ்சம் மாமனாரு கொஞ்சம் சூது உள்ளவரு. கொஞ்சம் ஆமா கொஞ்சம் 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 உஷாரா இரு. தெரியாதா நீ 60 கோடி பாடி துரியா. நீ 60 கோடி பாடி துரியா. பாதத்தை படினா என்னோட சுகமா இருடா. மாமா எனக்கா திருவாத முட்டது சரிதான். ஆமா அது வந்து மாமா அது வந்துனா கைதியா குதிரையாடா. அதானே பொண்ணியா பெரிய பண்ணு பானுமதி என்ன இன்னைக்கு ஒரே ஓட்டமா ஓடி வந்து இன்னைக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். இல்லைன்னா எங்க அப்பாவை
என்னன்னு கேட்கணும். கேட்கணும். வர சொல்றேன். ஒரே ஓட்டம். நானே போட்டுக்கலாம். எடுத்து வச்சு. ஓஹோ மனோ ஓ எங்க அப்பாவை பாத்தியா? என்ன உங்க அப்பா ஒரு என்ன இன்னைக்கு எங்க பொண்ணை என்னன்னு பாக்கணும்னு வந்துக்கிறாரு. ஓஹோ இன்னாலும் பாக்கணும் வந்துக்கிறாரு. அந்த பாசம் ஆ, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. எவ்வளவு சீக்கிரங்களை வளர்த்திருப்பாரு. என்ன ஒண்ணு ஒரு பார்க்க வந்த வேகத்துல ஓஹோ என்னதான் சாப்பிட்டான்னு தெரியல வகுத்துக்கு. தெரியல. இல்ல நான் பீ திண்டு வந்தேன் அப்படியே. ஆட்சி பணம் இல்லாத பொருள் தாத்தா ஏன் அப்படி தாத்தா யாரும் ஒரு ஆளு கேட்க மாட்டாங்க ஒண்ணு. ஓஹோ போயிட பையன் பொண்ணு வந்துச்சா? அதான் வருபடி கட்டல. உங்க அப்பா உட்காந்துக்கிறாரு 4 கால் பார்த்து. ஓஹோ, அப்பா என் மகளே பானுமதி. பெருமச்சுராணி இல்ல பிள்ளைங்க வந்துட்டா. ஒரு பெத்த பொண்ணு கிட்ட போய் என்ன அப்படியே மாரோட மாறு ஓட்டுற. ஏய் மூத்த பொண்ணா பெரிய பொண்ணு நம்ம பாசம் அதிகம் அதனால தான் கட்டி பிடிச்சிரு போடா. என்ன சொன்னாங்க பாத்துன்னு பாசம் என் மேல. என் பெரிய பொண்ணு மேல இது மேல மட்டும் தான் பாசம். இவாயம்மா ஓ அப்பா பானுமதி அப்பா வணக்கம். ஒரு அப்பா எங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு நம்ம அரண்மனைக்கு நம்ம அப்பா ஒரே ஓட்டம் ஓடாரு. ஆமா அவரு வந்த நேரம் கரண்ட் சதி பண்ணுது. அவரு பூரா உடம்பு பூரா வேர்வாக்குது. ஃபேன் இல்ல கரண்ட் இல்லன்னு அது முந்தால விசுறுது. கீழே பாக்குறேன் மேல குழையுற அப்படியே என்ன முறுக்குறா. ஏய் பையா எனக்கு மூத்த பொண்ணு தானே பெரிய பொண்ணு. ஆமா. இது மேல தான் ரொம்ப பாசம் அதிகம். அதான் வயிறார சாப்பிட்டா சாப்பிடல வயிற்ற பார்த்தேன்டா. இந்த அம்மன் மேல சத்தியம் பண்ண ஓத்த பாத்துனேன். நீ போ அதெல்லாம் தேவலாத்து போடு. அப்பா நீ மாதிரி குலமா நிக்காம மருமான தெரியாதா ஐத்த காரணம் என்ன மருமானே அழைத்த காரணம் அதென்று சர்வசாதாரணமாக கேட்கிறேன். என்ன விஷயம் நான் சொல்றேன். நான் இருக்கும்போது என்ன பயப்படுறேன். பயமா நான் செய்த பாவத்தானோ ஆமா குடிமகுட ஓட்டி வைத்து அவர்கள் துரியாதுனா என்னடா நான் இந்த மறுவிலக்க ஒரு நாள் இல்லை இளையவரை மணி கொடுத்தேன் வந்த குறை இதுதான் ஐயோ துரியாதுனா பெரியாருடைய வார்த்தையை கேளாமல் பிடிக்காமலை தொடங்கி ஆஹா நேற்று முதல் நேற்றோடு 12 நாள் வரைக்கும் ஆமா பட்டத்தை யாரே போய்விட்டது. நரகாசுரன் பிள்ளை பகதத்தன் போய்விட்டான். அவளுக்கு தான் ஜெயமே தவிர போனவன் திரும்பி ஒருவர் கூட வரலையா மாமா. வருமான தெரியாதுடா. ஆமா அஞ்சு கலக வேண்டாம் துரியா.
எதிர அஞ்சு கலங்குற மாமா நான் இருக்கும்போது என்ன பயப்படுற எப்படி மாமா மருமகனை துரியாதா நேத்து யாருக்கு சேனாதிபட்ட கொடுத்த ஓ 5 நாள் சாணாதி பட்டம் குருவாகிய அவர் என்ன சபை கட்டிக்கிறாரு ஓ நேற்று சாயங்கால வேளையில் நான் சென்று வெகுண்டு பேசிவிட்டேன் பேசிவிட்டேன் துரோணாச்சாரிய ஆமா ஆமா குருநாதா எமக்கு சண்டை செய்யறியா இல்லை எதிராளிக்கு சண்டை ஒரு நாள் கூட நமக்கு ஜெயம் இல்லையே வெற்றி இல்லையே அப்படி என்று நான் வெகுண்டு பேசின உடனே மாணாக்கடா இருக்கக்கூடிய என்னை பார்த்து பயப்படாத துரியோதனா இன்றைக்கு 12 நாள் அமர் போகட்டும் 13 நாள் அமர்கிறேன் அந்த 5 ராஜாக்கள் மூத்தோட இருக்கக்கூடிய முரசுகொடி மடத்தை மடலோட மடலுரிய கட்டு இழுத்து வருகிறேன் எடுத்து வந்து நீ வாளாயுதத்தை தயாரா வச்சு அப்படியே ரெடியா வச்சு இங்க வந்த உடனே ஒரே வெட்டு அப்ப தர்மம் ஒரு ஆள் போயிட்டா தன்னைத்தான 4 பேர் செத்துருவாங்க அப்படி என்று நேற்று சாயங்காலம் சபதம் செய்திருக்கிறார் குருநாதர் ஆமா அன்னவரை அழைத்து நீங்க தாம்பளம் வாங்கினா நம்பிக்கை சாயண்டா அப்படியா ஆமா சீக்கிரமாக சென்று உனது மாணாக்கன் துரியோதனை அழைத்தேன் அப்படி என்று குருநாதர் துரோணாச்சாரிய மாணாக்கன் துரியோதனன் அழைக்க துரோணாச்சாரி தர்பார்
ஏய்